பஜாஜ் ஃபினான்ஸோடைய கம்பெனி ஷேர்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 9390 அப்படின்ற இடத்துல இன்றைய பதிவின் போது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதை வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆசையாக இருக்கும். ஆனால் அதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 10,000 நெருங்குது. இந்த இடத்துல எப்படி வாங்குறது, வாங்கலாமா வேண்டாமா, இது ஆல் டைம் ஹையை நோக்கி நெருங்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய ஒரு நியூஸ், ஒரு நல்ல செய்தியாக ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த கம்பெனி ஷேர்ஸ் ஸ்பிளிட் பண்ண போறாங்க, அதே சமயம் போனஸும் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் வந்துட்டு இருக்கு. ஜென்ரலா இந்த கம்பெனி போனஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் அமௌண்ட் அப்படின்னு வருஷம் கொடுத்துட்டு தான் வர்றாங்க. ஏன்னா இந்த கம்பெனி ஒரு லாபத்தில் இயங்கக்கூடிய ஒரு நல்ல கம்பெனி. பஜாஜ் குழுமத்துல நிறைய கம்பெனிகள் இருக்கிறாங்க. பஜாஜ் ஆட்டோ, பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். பஜாஜ் அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு ஒரு காங்க்ளமேட் கம்பெனி. ஸோ அந்த வரிசையில பஜாஜ் ஃபினான்ஸுக்கு தான் ஒரு முன்னணியான ஒரு ரேங்க் எல்லாருமே கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த கம்பெனி பற்றி சில விஷயங்கள் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இவங்களுடைய மார்க்கெட் கேப்பு 5,82,216 கோடி. இவங்க ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. இயர் ஆன் இயர் 23% growth காமிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. கடந்த குவார்டர்ல நெட் ப்ராஃபிட்டாக 4,479 கோடி காமிச்சிருக்கிறாங்க. வருஷம் 17% ப்ராஃபிட்டை இவங்க காமிச்சிட்டு வராங்க. இந்த கம்பெனியுடைய ஃபேஸ் வேல்யூ தற்சமயம் 2 ரூபாயாக இருக்கிறது. ஸ்டாக் ஸ்பிளிட் ஆகும்போது இது இன்னும் 1 ரூபாய் அப்படிங்கிற இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகளை அடையும். டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்துட்டு வராங்க, 0.60 என்ற அடிப்படையில் கொடுத்துட்டு வராங்க. இந்த கம்பெனியுடைய புக் வேல்யூ 1,396 ரூபாய் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக 17% வச்சிருக்கிறாங்க. இந்த கம்பெனியில் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 18% பங்குகளை வைத்திருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 17% பங்குகளை வச்சிருக்கிறாங்க. இந்த கம்பெனி எல்லாருக்குமே நன்கு அறிமுகமான கம்பெனி.